ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆபீஸ்ல புதுசா எதுவும் பொண்ணு வந்திருக்கா? ஆமா, இங்க ஒருத்தரையே சமாளிக்க முடியல, இதுல இன்னொருத்தி வேறயா? சரி சரி, ரொம்ப சீன் போடாத என்ன. விஸ்வா, என்னது கேலண்டர்ல நாளைக்கு தேதியை மார்க் பண்ணி வச்சிருக்க? நாளைக்கு ஏதாவது விசேஷமா? ஓ அதுவா, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். அதாவது என்னோட... இரு இரு, நான் சொல்றேன். அதாவது நம்ம லைஃப்ல இந்த டேட்ல ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மூவிக்கு போனதா? இல்லையே, அது மே 1 கரெக்டா? அப்போ இந்த டேட்ல என்னவா இருக்கும்? நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அந்த டேட் தானே? இல்ல, அதுவும் இல்ல. நீ ப்ரப்போஸ் பண்ணது February 14th அன்னைக்கு இல்ல? அப்போ வேற என்ன நடந்திருக்கும்? ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு? எதுவுமே புரியலையே. ஏய் துளசி, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இந்த தேதியில நம்ம லவ் சம்பந்தப்பட்ட எதுவுமே நடக்கல. நாளைக்கு என் அம்மாவோட பர்த்டே. அப்படின்னா நாளைக்கு ஏன் அம்மாவோட பர்த்டேவா? இதுக்குதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது என்ன? விஸ்வா, நீ வழக்கமா அம்மாக்கு என்ன கிஃப்ட் கொடுப்ப? ராத்திரி 12 மணிக்கு அம்மாவை எழுப்பி கேக் கட் பண்ண வச்சு அவங்களுக்கு கேக்க ஊட்டி விடுவேன். அப்போ இந்த தடவை நான் என் அம்மாக்கு கேக் ஊட்டி விடணும். ஹலோ, அது ஏன் அம்மா, உனக்கு அத்தை. சரி சரி, நான் என் அத்தைய அம்மாவா தான் பாக்குறேன், அதான் அப்படி சொன்னேன். ஓகே ஓகே, அப்போ உன் இஷ்டப்படி உன் கையால அம்மாவுக்கு கேக் ஊட்டி விடுறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். மாமா மாமா. ஐயோ லக்ஷ்மி. மாமா, இந்தாங்க மாமா காஃபி. மாமா, அத்தை கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் என்கிட்ட சொல்லி உங்களுக்கு காஃபி கொடுக்க சொல்லி டிஃபனையும் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிருக்காங்க. அதான் மாமா. அப்படியா சொன்னாங்க? அவங்க சொன்னா போதுமே, நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிருவியே. நான் உங்க உட்பி ஆச்சே, அப்போ நான் தானே உங்களை நல்லா கவனிச்சுக்கணும். இவளை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. சரி போதும் லக்ஷ்மி, போதும். நாளைக்கு அம்மாவுக்கு பர்த்டே, உனக்கு தெரியும்ல? அப்படியா மாமா? அது எனக்கு தெரியாதே. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. இங்க பாரு லக்ஷ்மி, ராத்திரி 12 மணிக்கு அம்மாவை எழுப்பி கேக் கட் பண்ண வைக்கணும். அப்புறம் நீதான் அவங்களுக்கு கேக்க ஊட்டி விடணும். நான்
கொடுக்கற கிஃப்டையும் நீ தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஐயோ சூப்பர் மாமா. அப்போ இன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே மாட்டேன். சரி போ. மாமா இதெல்லாம் என் மேல உள்ள பிரியத்துல தானே சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் அப்படிதான். இடத்த காலி பண்றியா? போ. இந்த மாமாவை புரிஞ்சுக்கவே முடியலையே. என்னடா ஏன் முன்னாடியே அவகிட்ட ரொமான்ஸ் பண்ற? அதுவும் நான் என்னென்னலாம் பண்ணணும்னு சொன்னேனோ அதெல்லாம் அவள பண்ண சொல்ற? ஹே துளசி, அதான் பிளான். லக்ஷ்மியை வச்சுதான் உன் அம்மாவுக்கு கேக் ஊட்ட வைக்க போறேன். என்னடா சொல்ற? ஐடியா எப்படி? ஓகே தானே? சூப்பர் ஐடியா. என்ன மாமா, யாருக்காக வெயிட் பண்றீங்க? பார்த்திபா, டிஜிபி ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. டிரைவர் ஃபோன் நாட் ரீச்சபிள்னே வருது. தான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க மாமா, ஒரு வழியில் ட்ராப் பண்றேன். வாங்க. ஓகே. இதோ கார் வந்துருச்சு. சாரி சார், வண்டி பஞ்சர் ஆயிருச்சு. ஸ்டெப்னி மாத்திட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிருச்சு சார். பரவாயில்ல. ஓகே சார். சரி பார்த்திபா, நான் கிளம்புறேன். சரி மாமா. அப்பா 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 ஒரு நிமிஷம். ஹாய் பார்த்திபா. ஹாய் தங்கம். என்னம்மா? அப்பா உங்க பர்ஸ் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அப்படியா? இந்தா, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. என்ன துளசிமா, என்கிட்டயும் பர்ஸ் இருக்கு, அதுல பணமும் இருக்கு. 20 வருஷமா உரிமையோட என்கிட்ட பணம் எடுத்துட்டியே, இப்ப அந்த உரிமை அங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சா? பார்த்திபா இப்படி பேசுற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்திபா. இல்லம்மா, அது வந்து பார்த்திபா, 20 வருஷம் கழிச்சு என் பொண்ணு என்கிட்ட உரிமையா கேட்கிறான். அந்த சந்தோஷத்தையாவது என்கிட்ட விட்டு கூட. ஐயோ மாமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். துளசி உங்க பொண்ணு, அவ என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட தான் உரிமையா இருக்கணும். அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கும். பார்த்திபா, எனக்கு 2 கண்ணு இருக்கிற மாதிரி 2 அப்பா இருக்காங்க. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இனிமே விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத பார்த்திபா. சாரிடா செல்லம்.
நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஐம் வெரி சாரிடா. சரிம்மா துளசி, நீ ஃபீல் பண்ணாத. ஏதோ வாங்கணுங்கிறதுக்காக நீ பணம் கேட்ட, அதை போய் வாங்கிக்க. ஓ சந்தோஷம்தான் எங்க 2 பேருக்குமே முக்கியம். ஓகே, நீ எங்க போறேன்னு சொல்றா, அப்பா டிராப் பண்றேன். பரவாயில்ல பார்த்திபா, நான் கோயில் பக்கம் போய் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, பத்திரமா போயிட்டு வா. ம். யாராவது போடுங்க, திருடங்க தாலி அறுத்துட்டு போறாங்க. தாலி செய்யணாமா? நல்ல வேலை, யாரு பெத்த பொண்ணோ தெரியல, உன் தாலி பாக்கியத்தை காப்பாத்தி கொடுத்துருக்காமா. அவ யாரு பெத்த பொண்ணும் இல்ல, என்னோட மருமகதான்.
இருக்கும். உள்ள போய் ஐயர்கிட்ட பரிகாரம் என்னன்னு கேட்டுக்கோமா. இது தாலி விஷயமாச்சே. இந்தாமா. துளசி, நீயும் என் கூட வா. சரிங்க அத்தை, வாங்க போலாம். வா. சாமி, நல்ல நாள் அதுமா இப்படி ஆயிடுச்சேன்னு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன், உடனே பண்ணிடுறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாமா, நம்ம சாஸ்திரத்துல எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. தாலி அறுந்து போயிடுத்துன்னா மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு 5 சுமங்கலி பொண்ணுங்களுக்கு தாலி தானம் பண்ணா போதும். சரிங்க சாமி, அப்படியே பண்ணிடலாம். இது யாருமா, உங்க பொண்ணா? இல்ல சாமி, எனக்கு பொண்ணு கிடையாது, பையன்தான். அப்படியா? இந்த தாலி தானத்தை மக கையால பண்ணா ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு வரப்போற மருமக கையாலையும் இதை நீங்க பண்ணலாம். நீங்க சொல்றபடியே பண்ணிடுறேன் சாமி. எனக்கு வரப்போற மருமக என் வீட்டுல தான் இருக்கா. அவளை வச்சே தாலிக்கான பூஜையை செஞ்சிடலாம் சாமி. பேஷா பண்ணிடுங்கம்மா. அம்மா, நான் உங்க பொண்ணுன்னு நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அந்த சாமிக்கு இது நல்லாவே தெரியும். அதனால இந்த தாலி தானத்தை நான் தான் பண்ண போறேன். அத்தை, இதே மாதிரி ஒரு பூஜைய என் ஃப்ரெண்டோட அம்மாக்கு நான் தான் முன்னாடி நின்று ஏற்பாடு பண்ணேன். அதனால உங்களுக்கும் இந்த தாலிதான பூஜைக்கான ஏற்பாட்டை நான் பண்ணி கொடுக்கறேன் அத்தை. இந்த பூஜை பண்ண போறது லக்ஷ்மி தான். அவளதான் உனக்கு பிடிக்காதே, அப்புறம் எப்படி நீ முழு மனசோட இதை பண்ணுவ? அத்தை, இது உங்க தாலி சம்பந்தப்பட்ட விஷயம். மாமாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதனால இந்த பூஜையில எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அத்தை.